ஹாய் கைஸ், நான் தான் உங்க டீம் ஜி பேசுறேன். ஸோ ஃபைனலி நம்ம சிம்பியட் அப்டேட் வந்து லேண்ட் ஆச்சு கைஸ். ஓகே, ஸோ யூனிஃபார்ம்ஸ் பத்தி எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சம் யூனிஃபார்ம்ஸ் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யுது. ஓகே, வெனம் வந்து பார்க்க நல்லா இருக்குது. ஸ்பைடர்மேன் தான் கொஞ்சம் குறைகள் எல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ அது வந்து நான் இன்னொரு வீடியோ கவர் அப் பண்ணிக்கிறேன். அண்ட் டுடே கான்டென்ட் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த கான்டென்ட் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் பார்க்க போறோம். வாங்க கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க போற ஈவென்ட் வந்து நம்ம கலெக்டர் கிறிஸ்டல் வால்ஃப். சோ இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிறிஸ்டல் வந்து ப்ராப்ளி உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். ஓகே கைஸ், சோ அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு கைஸ். ஓகே, சொன்ன பிறகு சொல்றேன் இந்த ஈவென்ட்க்கு என்னென்ன கேம் பிளே ஆடணும் சொல்லி கொடுக்க போறேன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஹோம் பேஜ் வந்துருச்சு. நீங்க பாத்தீங்களா? சோ ஹோம் பேஜ்ல வந்து அந்த பிக்சர் மாதிரி இருக்குல்ல, சோ அதை வந்து நீங்க ஸ்வைப் பண்ணிருந்தீங்கன்னா கிறிஸ்டல் வால்ஃப்னு வந்திருக்கும். சோ அதை தட்டுங்க. சோ தந்தீங்கன்னா டைரக்டா அந்த மாதிரி பேனருக்கு வந்துடும். சோ அந்த பேனர் கீழே நீங்க ஸ்வைப் பண்ணி பாத்தீங்கன்னா கீழே வந்து என்னென்ன மிஷன் பண்ண சொல்றாங்கன்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து கேமை வந்து லாகிங் பண்ணோம். சோ லாகிங் பண்ணீங்கன்னா இந்த ஒரு டோக்கன் வந்து கிடைக்கும். ரெண்டாவது வந்து வால் பாஸ் வந்து நீங்க லாடணும். ஓகே, சோ லாண்டா அந்த டோக்கன் வந்து கிடைக்கும். மூணாவது வந்து அலையன்ஸ் பேட்டில் வந்து லாடணும் கைஸ். ஓகே, சோ அலையன்ஸ் பேட்டில் லாண்டிங்கன்னா இந்த ஒரு டோக்கன் வந்து கிடைக்கும். சோ டோட்டலி வந்து ஒரு நாளைக்கு 3 டோக்கன் வந்து கிடைக்கும் கைஸ். ஓகே, சோ அந்த 3 டோக்கன் வச்சு தான் நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ற டைம்ல தான் உங்களுக்கு அந்த ரிவார்ட் வந்து கிடைக்கும். ஓகே, எக்ஸ்சேஞ்ச் காமிக்க முன்னாடி நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ரிவார்ட்ஸ் வந்து காமிக்கணும், என்னென்ன ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் ரிவார்ட் வந்து 5000 கிறிஸ்டல், செகண்ட் ரிவார்ட் வந்து 2500 கிறிஸ்டல், மூணாவது ரிவார்ட் பாத்தீங்கன்னா 1000 கிறிஸ்டல், அண்ட் நான்காவது ரிவார்ட் பாத்தீங்கன்னா 100 கிறிஸ்டல், அஞ்சாவது ரிவார்ட் பாத்தீங்கன்னா 10 கிறிஸ்டல், அண்ட் கடைசியா நீங்க பார்க்க போற ரிவார்ட் வந்து நம்ம காயின். சோ நீங்க இந்த ஈவென்ட் விளாண்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன ரிவார்டு கிடைச்சிருக்கான்னு. ஓகே, நான் ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல, நீங்க விளாண்டுங்களேன். ஓகே, பிகாஸ் யார் சொன்னா கிடைச்சா கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் சம் ஆஃப் பிளேயர் வந்து ஹையரா கூட கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, நான் ஒரு பர்சன் பார்த்தேன் 1000 கிறிஸ்டலுக்குள்ள கிடைச்சிருக்குது. Meanwhile, ஓகே, ஸோ நான் இந்த கேம் பிளே வந்து முடிச்சிட்டேன் கைஸ். ஓகே, ஸோ வால் பாஸும் முடிச்சிட்டேன், அலையன்ஸ் பேட்டிலும் முடிச்சிட்டேன். ஸோ முடிச்சிட்டோன்னே என்ன பண்ணோம்னா அந்த கெட் டோக்கன் இருக்குல்ல, ஸோ அந்த டோக்கன் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. ஓகே, 3 டோக்கன் எடுத்துக்கோங்க கைஸ். ஸோ டோக்கன் எல்லாமே எடுத்தோன்னே என்ன பண்ணுங்க, மேலே வந்து ஒரு இந்த எல்லோ கலர் மாதிரி இருக்கும், ட்ரா 3 அவைலபிள் இருக்குல்ல, அதை தட்டுங்க. ஸோ தன்னா அதுல இருந்து உங்களுக்கு வந்து ரிவார்ட் கிடைக்கும். ஸோ பாப்பா என் லக்கு எப்படி இருக்குன்னு. ஆனா சிரிக்க கூடாது கைஸ். ஸோ கைஸ், நீங்க பார்த்துருப்பீங்க என்ன ரிவார்ட் கிடைச்சிருக்கோன்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் டே ஒண்டி தான் எனக்கு வந்து 2 டைமண்ட் கிடைச்சது, காயின் வந்து கிடைச்சது. பாப்போமே. ஓகே, திருப்பி நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ மறக்காம இது வந்து எவ்ரிடே செய்யுங்க. ஓகே, ஸோ ப்ராப்ளி உங்களுக்கு லக்கு கிடைச்சா கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஈவென்ட். இப்போ வந்து நம்ம செகண்ட் ஈவென்ட் போவோம். ஸோ செகண்ட் ஈவென்ட்ல பாத்தீங்கன்னா கிராஃப்ட் ஈவென்ட் கைஸ். ஓகே, ஸோ இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா கிராஃப்ட் ஈவென்ட்ல வந்து மெயின் ரிவார்ட் பாத்தீங்கன்னா 3 ஆர்டின் பிளெஸிங் இருக்கு கைஸ். ஓகே, ஸோ இந்த 3 ஆர்டின் பிளெஸிங்ல ஒன்னு வந்து செலக்ட், 2 வந்து நார்மல் ஆர்டர் பிளெஸிங். சோ நீங்க சூஸ் பண்ணி வச்சீங்களா, சூஸ் பண்ணலாம். ஓகே, சோ இப்போ வந்து நம்ம ரிவார்ட்ஸ் வந்து பார்க்க போறோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பாக்குறது வந்து மெட்டீரியல் செஸ். ஓகே, சோ இந்த மெட்டீரியல் செஸ்ல வந்து யூ கெட் tier 3 மெட்டீரியல் கைஸ். ஓகே, ஒரு நாளைக்கு 10 தான் கிடைக்கும். ஓகே, சோ இதுல வந்து என்ன கேக்குறாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 டர்க்கி லேக் வேணும் அண்ட் 75,000 கோல்ட்ஸ் வந்து கேக்குறாங்க. ஓகே, சோ இது ரெண்டும் இருந்தா நீங்க வந்து இந்த மெட்டீரியல் செஸ் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் மெட்டீரியல் செஸ் மேல பாத்தீங்கன்னா 2 ஐட்டம் இருக்குல்ல, இந்த டர்க்கி டிஷ், இந்த டர்க்கி டிஷ் வந்து 10 கிடைக்கும். ஸோ அது வந்து நீங்க கிராஃப்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நீங்க காயினோ டர்க்கி லேக் வச்சிருந்தீங்கன்னா நீங்க கிராஃப்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ரிவார்ட் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் மெட்டீரியல் செஸ். ஓகே, ஸோ இந்த செஸ் வந்து முழுக்க டேஃபோ மெட்டீரியல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கைஸ். ஓகே, உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வேணும்னா என்ன எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 டர்க்கி டிஷ் வேணும் கைஸ். ஓகே, அண்ட் 150,000 காயின் கோல்டு இருந்தா இந்த மெட்டீரியல் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அது உங்களோட சாய்ஸ் தான் கைஸ். ஓகே, ஆனா பிட் எக்ஸ்பென்சிவா இருக்கும். அண்ட் இந்த செஸ் வந்து ஒரு நாளைக்கு நீங்க 10 வாட்டி எடுக்கலாம் கைஸ். ஓகே, ஸோ யாராச்சும் ட்ரை பண்ணாம இருந்தீங்கன்னா கோ அண்ட் ட்ரை. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா இதுதான் கைஸ் ரொம்ப முக்கியமானது. பிகாஸ் ஆர்டர் பிளெஸிங் நீங்க எடுக்கணும்னு வச்சுங்களா மறக்காம எடுக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளெஸிங் வந்து உங்களுக்கு வந்து டர்க்கி லேக் வந்து 500 வேணும்
அண்ட் 500,000 கோலும் வேணும் கைஸ். ஓகே, ஸோ அது இருந்தால் தான் ஃபர்ஸ்ட் ஓடன் பிளஸிங் வந்து செஸ் வந்து நீங்க எடுக்கலாம். ரெண்டாவது ஓடன் பிளஸிங் பாத்தீங்கன்னா டர்க்கி லேக் வந்து 1000 கிட்ட கேட்குறாங்க அண்ட் 750,000 கோல்டு வந்து கேட்குறாங்க. ஓகே, ஃபார் த ரெண்டாவது ஓடன் பிளஸிங். ஓகே, ஸோ ட்ரை பண்ணணும்னு வச்சுங்கன்னா மறக்காம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டர்க்கி டிஷ் வந்து 40 கேட்குறாங்க அண்ட் 1 மில்லியன் கோல்டு வந்து கேட்குறாங்க. அண்ட் இந்த செலக்ட் ஓடன் பிளஸிங் வந்து இது வந்து சக்ஸஸ் ரேட்டை வந்து பொறுத்து இருக்கு கைஸ். ஓகே, ஸோ நான் வந்து 2-3 வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தா கிடைக்க மாட்டேது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ண வச்சுக்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் ரொம்ப மெட்டீரியல் போவோம். ஸோ அது ஒண்டி தவிர்த்துருங்க. That's all guys. I hope புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து காமிக்கிறேன் எப்படி இந்த ஓடன் பிளஸிங் எடுக்கிறதுன்னு. ஓகே, அண்ட் தட்ஸ் ஆல் கைஸ் ஃபார் திஸ் ரெண்டு ஈவென்ட்டும். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம இந்த ஈவென்ட்லாம் செய்யுங்க. ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஈவென்ட் தான். அண்ட் மறக்காம சொல்லுங்க உங்களுக்கு இந்த கலெக்டிவ் வால்ஃபுல்ல என்ன கிடைச்சதுன்னு. ஓகே, ஸோ நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நான் உங்களை அடுத்த கான்டெஸ்ட் சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் டாடா பாய். அடியோஸ் கைஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.